அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். இரு விதமான மனிதர்கள், அதாவது ப்ளஸ் மைனஸ் வச்சுக்கலாம். இப்போது ப்ளஸ் அப்படின்றவங்க என்ன மாதிரியான செயல்பாட்டில் இருக்காங்கன்றத ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஒரு ஊரில் ஒரு எறும்பு இருக்குது. அந்த எறும்பு மழை காலங்களுக்கு தேவை, நமக்கு உணவு தேவை அப்படின்ட்டு வெயில் காலங்களில் என்ன பண்ணோம் அப்படின்னா, வீடு பூரா இருக்கக்கூடிய உணவுகள், தானியங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சேமித்து வைக்கும். ஸோ இதை ஒரு பாசிட்டிவ் மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, எறும்பு எப்படி தன்னுடைய தேவைக்கு, அதாவது மழை காலங்களுக்காக அதாவது மழை காலங்கள் வருவதற்கு முன்னதாகவே வெயில் காலங்களில் தன்னுடைய உணவுகளை எப்படி சிறுக சிறுக சேமித்து வைக்கிறதோ, ஸோ அதை மாதிரி நம்ம எதிர்காலத்துக்காக ஓரளவுக்கு நம்ம சிறுக சிறுக சேமித்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை நம்ம மாணவர்கள் மத்தியிலையோ இல்லை மற்றவர்களுக்கோ நம்ம சொல்லுவோம். ஏன்னா பணத்தை விரயமாக்குறவங்களுக்கோ இல்லை பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணுறவங்களுக்கோ பொறுப்பற்று இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த எறும்பை உதாரணமாக எடுத்து சொல்லுவோம். இது பாசிட்டிவான பீப்புள் திங்க் பண்ணக்கூடியது. இப்போ நெகட்டிவான பீப்புள் என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு ஒரு மனிதர் இருக்கார் அப்படின்னா, அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், என்னப்பா நிறைய பணம் காசு வச்சுருக்க, யாருக்காவது கொடுத்து உதவி பண்ண வேண்டியதானே, யாருக்காவது உன்னுடைய உறவினர்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, உங்களோட அக்கா தங்கச்சிலாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கொடுத்து உதவலாமா அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது, அதுக்கு அந்த நெகட்டிவ் பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, அந்த மைனஸ் பயன்படுத்துகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எறும்பை எடுக்கிறாங்க. எறும்பு இருக்குது இல்லையா, எறும்பு நீங்கள் எறும்பு புத்து இருக்குது, அந்த புத்தில் நீங்கள் கை விட்டிங்கன்னா எறும்பு கடிக்கும் தெரியுமா அப்படின்னு அந்த பீப்புள் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு என்ன எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எறும்பு தன்னுடைய குணத்தை மாற்றிக்காது, எறும்பை நம்ம போய் கை வச்சோம்னா எறும்பு கடிக்கும். அது மாதிரி தான் நானும், என்னுடைய குணாதிசயம்லாம் நான் மாற முடியாது, நான் கொடுக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய எண்ணம், அதனால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கட்ட பீப்புள் இருக்காங்க. ஸோ நம்ம உதாரணம் எடுக்கிறதே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம எதை நல்லதுக்கு எடுக்கிறோமோ அது நல்லதாக செயல்படும், எதை கெட்டதுக்கு எடுக்கிறோமோ அது கெட்டதாகவே செயல்படும். ஸோ எறும்பை ஒரு அதாவது ஒரு உயிரறிவு மூவறிவுப்பட்ட ஒரு ஜீவர்கிட்ட ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கணும்னு நாம் நினைப்போம். ஸோ அதுக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதை எடுக்கணும் அப்படின்ற ஒரு பீப்புள் இருப்பாங்க. அது மாதிரி தான் உலகம். ஸோ நல்லதை நம்ம டிசைட் பண்ணி நல்லதை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். கெட்டதை எடுக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கெட்டதாகவே அமையும். புரியும் நினைக்கிறேன். எதுக்கு உதாரணம் எடுத்தாலுமே அதில் இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. யார் எப்படி என்ன சொன்னாலும் அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் உள்வாங்கிக்கிங்க. ஸோ எறும்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, அதற்குன்னு ஒரு நல்ல குணம் இருக்கும், தீய குணம் இருக்கும். அதில் எது நல்லதோ அதை உள்வாங்கிக்கிங்க. வாழ்க யோகம், யோகம் மலட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.